டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு மார்னிங் நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருந்தது. ஃபைனலாக கொஞ்சம் இறங்கி வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவாக போயிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரக்சர் இந்த சப்போர்ட்ஸ் கட்டாக ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதுவும் ஒரு பாசிட்டிவான கேண்டில் தான். பட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் பிளேசஸ்ல நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மேக்ஸிமம் நோட் பண்ண வேண்டியது இந்த கேண்டில் டாப்ல கிரியேட் ஆகிருக்கக்கூடிய விக் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் செல் ஆஃப் ஆயிருக்கு. அப்போ இந்த கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு அடுத்ததாக இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட், தென் இந்த ஜோன் ரெசிஸ்டன்ட், தென் இந்த ஜோன் பிரேக் ஆகும்போது நெக்ஸ்ட் ஜோன், அது பிரேக் ஆகும்போது ஆல் டைம் ஹை, அதுக்கு மேலே தான் ஆல் டைம் ஹை இருக்கு. தென் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கான அடுத்த கட்ட மூவ் வந்து அப்படி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததா பேங்க் நிஃப்டி, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு. பட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லணும். ஏன்னா பாட்டம்லையும் கொஞ்சம் பையிங் நடந்ததுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்கு. பட் நிஃப்டியில் அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவும் நடக்கல. ஏன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே கம்ப்ளீட் ஆகும்போது எந்த மாதிரி மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் தான். இப்போ நம்ம இந்த 18 செப்டம்பருடைய ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்டாக ஃபீல் பண்ணோம். அது நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேலே பிரேக் ஆயிருச்சு. பட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லைனில் இருக்கக்கூடிய இன்னொரு டச் பாயிண்ட்னு பார்க்கும்போது இந்த 18th ஆகஸ்ட் கேண்டலினுடைய ஹை, அந்த ஹை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேஸ் பண்ணி பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆயிருக்கு. இனி அடுத்த கட்டமாக இந்த ஆல் டைம் ஹை தான் நம்மளுக்கு, ஆல் டைம் ஹைக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆன அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹையஸ்ட் லெவல் ஒரு ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. தென் அது பிரேக் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைன் அது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கு பக்கத்துலேயே வர மாதிரி தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபீல் ஆகுது. அடுத்ததாக சென்செக்ஸ் வெறும் ஒரு 142 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. கிட்டத்தட்ட டாப்ல நல்ல ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு. இப்போ இந்த டாப்ல இருக்கக்கூடிய லெவல் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டமுடைய நெக் பாயிண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருக்கு. பட் நீங்கள் இதே நிஃப்டியில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் பாட்டமுடைய நெக் பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் நல்லாவே மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கின மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டமுடைய ஹையஸ்ட் லெவல் அந்த நெக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத இந்த பாட்டம்ல இருந்து அப் மூவ் வரும்போதே நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு டாப்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆக்ட் ஆயிருக்கு. இனி அடுத்த கட்டமாக இந்த இன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டலுடைய ஹை பிரேக் ஆகிச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மால ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் மூவ் வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதே சொல்லியிருந்தது என்னன்னா அட்லீஸ்ட் இந்த 29 செப்டம்பருடைய ஹை பிரேக் ஆகி க்ளோசிங் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது வந்து நம்மளுக்கு அதுக்கு அடுத்த நாள் நடந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கேப் ஃபில் ஆகும்போது ஒரு ரெஸ்டன்ட் எடுக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் ஒரு ரெஸ்டன்ட், தென் இந்த இன்டர்மீடியட் லெவல் இங்கே இருக்க ஒரு ரெஸ்டன்ட் இருக்கு, தென் இந்த ஜோனில் ஒரு ரெஸ்டன்ட் இருக்கு. அடுத்ததா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ஒரு இறக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டாக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதில்ல, சார்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த 23rd ஜூன் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மேபி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சப்போர்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் ஒரு ஜோன் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது டிமாண்ட் ஜோன் கிடையாது. ஏன்னா நம்ம ஜோன் மார்க் பண்ணாலே நிறைய பேர் டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து இது நார்மலான ஒரு சப்போர்ட் ஜோன். இதனுடைய பாட்டம் பிரேக் ஆகும்போது இந்த ட்ரெண்ட்லேருந்து தான் நம்மளுக்கான சப்போர்ட்ஸ். பட் இதுவே நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐடியில் ஒரு சின்ன ஒரு இறக்கம் ஒரு 13 பாயிண்ட். பட் நேற்று வந்து ஏற்றத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இறக்கம்னே சொல்லி ஆகணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தான் அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ட். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த இடத்துல இருந்து அப்மூவ் வரும்போது இப்பயும் அதே தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஒரு அப்மூவ் ஒரு பிரேக் அவுட் பாய் க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுவும் பர்டிகுலராக ஒரு வீக்லி கேண்டில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு வந்த டவுன்ஃபால் கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா இந்த பீக்லேருந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் எவ்வளோ டவுன்ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் இப்போ இந்த பீக்லேருந்து இந்த பாட்டம் அந்த டவுன்ஃபாலே வந்து ஒரு 15,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டவுன்ஃபால் இனிமேல் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வேணும் சைட்வேஸ் வேணால் போகலாம். அந்த மாதிரி ஒன்று நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் இந்த குயிக் ஃபால் வரும்போது இந்த கிரீன் கலர் லைன் ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அது நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த சேனலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்னு நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். டேரெக்டாகவே இப்போ நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் சேனலில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இந்த கிரீன் லைன் பிரேக் ஆகட்டும். ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்டன் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி செகண்ட் டைம் சின்னதாக ஒரு மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு டிஃபரன்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் ஆகிற மாதிரி கூட காமிச்சிட்டு கூட ஃபாலோ ஆகலாம்.
இப்போ அது இல்லாமல் நம்மளுக்கு டேரெக்டாக அதை ரெஸ்டன்ட் எடுத்துட்டு ஃபாலோ ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தாராளமாக இந்த ரெட் கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் ஒரு சப்போர்ட், தென் அதுக்கப்புறம் இந்த ரெட் லைன் தான் நம்மளுக்கான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். பட் இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் சப்போர்ட், இது மட்டும் பிரேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்ததா பிஎஸ்யூ பேங்க்ஸ். ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு இறக்கம் வந்திருக்கு. பட் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 4 சார்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்மூட போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வந்து அப்மூவோட அந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெட்டரான ஒரு மூவி நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரெட் கேண்டில்ஸ் எல்லாம் நம்ம மேஜராக வந்து ஒரே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 17 செப்டம்பருடைய லோயஸ்ட் பாயிண்ட். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்மீடியட் சப்போர்ட்டாக இந்த கேண்டில்ஸ்னுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டும் இந்த கிரீன் லைனும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்ததா மிட் கேப். ஸோ மிட் கேப் கிட்டத்தட்ட நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அப்போ தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். மற்ற இண்டெக்ஸஸ் விட இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மிட் கேப் கொஞ்சம் பாசிட்டிவாக போயிருக்கு. காரணம் வந்து ஒரு 0.54% நம்மளுக்கு ஏறி இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த பீக்கை ரீச் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நடக்குதான்னு பார்த்துக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேவும் ரெட் கேண்டில், இன்னைக்கும் ரெட் கேண்டில் தான். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹை ரீச் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனும் கிரியேட் ஆன மாதிரி தெரியல. அடுத்ததா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் திரும்பவும் அந்த ஜோன்ஸ் கட்ட போகிறாங்க. இப்போ ஒருவேளை திரும்ப இந்த ஜோன் கட்ட நம்மளுக்கு ரெஸ்டன்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு கிளியரான ஒரு சைட்வேஸ் ஃபார்மேஷன்ஸ் தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த சைட்வேஸ்க்குள்ளே பாருங்க, இது என்ட்ரு ஆனதே வந்து ரீசெண்டாக வந்து நமக்கு மே மாதம் என்ட்ரு ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 months இந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு லாங்கஸ்ட் சைட்வேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டவ் ஜோன்ஸ் ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி க்ளோசிங் வைக்கும்போது ஒரு ரீடெஸ்டிங் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22 ஆகஸ்ட் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வரைக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஹை ஒரு இன்டர்மீடியேட் சப்போர்ட், அதுக்கப்புறம் இந்த கிரீன் கலர் லைன் தான் நம்மளுக்கான மேஜர் சப்போர்ட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் ஒரு பாசிட்டிவ் மூவ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 193 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிருக்கு. பட் இருந்தாலும் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகிட்டு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ளஸ் எக்ஸாக்டாக ஒரு டோஜி ஃபார்மேஷன், அதுவும் நம்ம மார்க் பண்ண ரெஸ்டாரண்ட் லைன் கிட்ட எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லோயஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னாலே அது ஒரு சைன் ஆஃப் இண்டிகேஷன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு சைன் அப்படிங்கிற வரை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது S&P 500. இந்த இடத்துல நமக்கு இனியும் இந்த ரெஸ்டாரண்ட் லைன் பிரேக் ஆகலை, ரீச் ஆகலை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ இந்த லைன் வந்து நமக்கு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகும், அதாவது S&P 500லையும் நாஸ்டாக்லையும் எப்போ வந்து அது ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 24th ஜூன் கேண்டில் நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது தான். அது 24th ஜூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட். இந்த மாதிரி ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ் நடக்கும்போது என்ன ஆகுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் ஒரு ஸ்லோ சைட்வேஸில் ஒரு அப் மூவ் போகிறதுனால ஸ்டாக்ஸ் எல்லாமே குயிக்காக மேலே ஏற ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்லோ சைட்வேஸில் போகும்போது ட்ரெண்ட் லைன் ரெஸ்டன்ட் இருக்கிறதுனால அதை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸ்டில் இங்கே ரீச் ஆகலை. இதே நாஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இண்டிகேஷன்ஸை ஃபீல் பண்ணது எக்ஸாக்டாக 26th ஜூனில். அதான் நம்மளுக்கான ஒரு பிரேக் அவுட் கேண்டில் அமைஞ்சிருந்துச்சு. அப்போ நம்ம இண்டிகேட் பண்ணோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்லோவான சைட்வேஸில் போய் அந்த ட்ரெண்ட் லைன் ரீச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே மேலே போயிருந்துச்சு அப்படின்னா வித்தின் ஒரு 10 to 15 days இந்த லைனை ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பெருசாக ஏறி இருக்காது. இண்டெக்ஸ் மட்டும் தான் மேஜராக ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது இண்டெக்ஸ் ஃபாலோ ஆகும்போது ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ஃபாலோ கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஸ்லோவாக போனதுனால ஸ்டாக்ஸும் வந்து கிராஜுவலாக மேலே ஏறியிருந்தாலும் கூட நல்ல ஒரு ஏற்றத்தில் வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து பீக்ல இருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா ஒரு குயிக் ஃபால் வரும்போது ஸ்டாக்ஸ்ல அந்த அளவுக்கு மேபி ஃபால் வராமல் கூட போகலாம். அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றது என்னன்னா இந்த பாட்டம்ல நமக்கு பிரேக் அவுட் பண்ணும்போது எந்த லெவல்ல இருந்துச்சோ அந்த அளவுக்கு கூட வராமல் போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாட்டா இருக்கு. அடுத்ததான் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரேலியில் நமக்கு கிராஸ் ட்ரேடிங் நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கொஞ்சம் ரெட் கேண்டில் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொல்லும்போது கோல்டை நான் பல்க் பையிங் அப்படிங்கிறது பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனையாவது அட்லீஸ்ட் ரீச் பண்ணணும் அப்படின்னா தான் நான் வந்து பல்க் பையிங் பண்ணுவேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பொறுத்த வரைக்கும் அதுவும் பீக்கில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண ரவுண்ட் ஆஃப் நம்பரை ரீச் பண்ணுறதுக்கு இனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2030 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் தான் நமக்கு இனி டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீச் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் வந்து நம்மளுக்கு திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ரீடெஸ்ட் பண்ண கேண்டில் லாஸ்ட் ட்ரேடிங் டேல ஃபார்ம் ஆனது ஒரு டோஜி கேண்டில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளேயே என்ட்ரு ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதையும் நான் நேற்று உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய லோயஸ்ட் பாயிண்ட் இப்போ வரைக்கும் நமக்கு க்ளோசிங் பேஸ் பண்ணி பிரேக் ஆகலை. பட் பிரேக் ஆனாலும் நமக்கு பரவாயில்ல. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. அப்போ அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். தென் அடுத்ததாக ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் இதெல்லாம் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. பட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் நமக்கு பிரேக் ஆச்சுன்னா இந்த
கன்சாலிடேஷனுடைய பீக் தான் ரெசிஸ்டன்ட், தென் அதுக்கப்புறம் அது பிரேக் ஆகும்போது ஒரு ஃபர்தர் ரெசிஸ்டன்ஸை நம்ம அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லைனுடைய செகண்ட் டச் பாயிண்டான இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.